அஜித் சார் கூட உங்களுடைய அந்த பயணம் வந்து ரொம்ப ஒரு 4 படங்கள். அதெல்லாமே சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் அவ்ளோ ஒரு அந்த மனிதர் பத்தி நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய அ ஹியூமனிட்டியா அவர் எந்த ம். மாரி ஒரு ஒரு இது பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி. ஸோ கூட பழகுன அந்த டேஸ் அப்படின்றதுல என்னென்ன சொல்லுவீங்க சார்? சிவா வந்து வீரம்னு ஒரு படம் கதை சொல்லி ஓகே பண்றாரு. அன்னைக்கு அவர் இருந்த பொசிஷனுக்கு அவர் யார வேணாலும் கேரமன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட்னா அவர் கம்ஃபர்டபுளான கேரமன் யார வேணாலும் டேலண்டா இருக்க ஏதோ ஒரு ஃபேக்டர்ல வந்து அவர் வந்து சஜெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப காமன் தான். இது ஒண்ணும் ம். தப்பெல்லாம் ஒண்ணுமே ம். கிடையாது. ம். நான் சிவா கதை சொல்லிட்டு டெக்னீஷியன் பேசும்போது, யாரு சார் நான் வெற்றின்னு ஒரு கிளாஸ்மேட் சார். நான் தெலுங்கு படம் நான் தான் பண்ணேன். உங்களுக்கு ஓகேவா? ஓகே. அப்போ ஓகே அப்டின்ட்டாரு. அவ்வளோதான். என்ன பத்தி அவருக்கு என்ன யாருன்னே அவருக்கு தெரியாது. என் படம்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம விஸ்வாசம் வரைக்கும் 4 படம் பண்ணோம். ஒரு நாளும் இந்த 4 படத்துல ஒரு நாள் கூட சில சமயம் லைட்டிங்ல டிலே ஆயிருக்கலாம். சில சமயம் அவர் கஷ்டப்பட்டு நடிச்சு ஒரே டேக்ல ஓகே ஆகாம போயிருந்திருக்கலாம். ஆக்ஷன் பிளாக்லயே ஆகட்டும். எவ்வளவோ ஜேர்னி இருக்கு இல்லையா? ஒரே ஒரு டைம் கூட என் மேலயோ, என் டீம் மேலயோ ஒரு கோவப்பட்டு நான் பார்க்கல. இப்ப யோசிச்சு பார்த்தா கூட ஒரு தடவ கூட, "ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேனே ஏன் கேமரால" ஒரு தடவ கூட சொன்னது கிடையாது. அது அவருடைய மிகப்பெரிய குணாதிசயம் அது.